ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, குமர்வேல் இருந்துட்டு நான் ஸ்கெட்ச் போட்ட மாதிரி அந்த பொண்ணை நான் தூக்கி பத்திரமா வச்சுருக்கான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டே மகனே, இந்த பாண்டியன் எம்எல்ஏ கையை வச்சுட்டான்டா, இவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. இதுக்கான பதிலடியை அவன் வாங்கியே தீரணும். பையன் வாழ்க்கை முழுக்க ஜெயிலே கிடக்கணும், அவன் வெளியவே வரக்கூடாது. இந்த வீடு இலவு வீடு மாதிரி இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளை மோசம் பண்ணிட்டு போன அந்த ராஜியும் நிம்மதியாக இருக்க முடியாது. அவள் நிம்மதியாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு என் அண்ணனை வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். அதே மாதிரி இதுதான் சமயம்னு சொல்லிட்டு அந்த அரசியை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் இந்த பாண்டியனோட மொத்த கௌரவமும் அல்லாடிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமர்வேல் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ராஜி கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்படின்னா அந்த பொண்ணை கடத்தினது நீதானா? கதிரை பழி வாங்கிறதுக்காக இவ்வளோ கேவலமாக நடந்துட்டுருக்கே, நீ எல்லாம் ஒரு அண்ணனா? அப்படியே சொல்லிட்டு ராஜி பார்த்தீங்கன்னா குமர்வேல் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன பழி வாங்கிறத நினச்சி ஒரு பொண்ணை இப்படி கடத்தி வச்சிருக்கோம், உன்னால சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் குமர்வேலை அடி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அந்த பொண்ணையும் கண்டுபிடிச்சு போலீஸ்கிட்டேயே ஒப்படைச்சிடுறாங்க. இதுக்கு மேலே உன்னை சும்மா விட்டா நாங்கள்லாம் பிறவியே கிடையாது, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் குமர்வேலை அடி வெளுத்து வாங்குறாங்க. அதோட இன்னைக்கான